தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் பரபரப்புக்கும் எமோஷ்னலுக்கும் பஞ்சமே இல்லாமல் இன்றைக்கி எபிசோட் நகர்வை கொண்டு போயிருப்பாங்க. அங்கே துளசி அழுகும்போது நம்மளுக்கே அழுக வந்துடும். ஏன்னா இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் சிவராம் இறந்துட்டார். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது முருகனை காப்பாற்ற போகிறேன்னு சிவராம் ட்ராக்கில் ஓடி வந்துட்டுருக்காரு. முருகனை ட்ராக்கில் கட்டி போட்டுட்டு ரவுடிங்க எஸ்கேப் ஆகுறாங்க. முருகனை காப்பாற்றிட்டாரு. ஆனால் அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. ஒரு பக்கம் முருகன், இன்னொரு பக்கம் சிவராம், இடையில ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் சிவராம் முருகன் கிட்ட உன் அம்மாவை நான் பார்த்துட்டேன், உன் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது முருகனுடைய காதில் விழலை. ஏன்னா ட்ரெயின் போகிற சத்தம். ஸோ இதற்கிடையில் சிவராம் பேசுகிறது முருகனுக்கு ஒன்றுமே கேட்கல. ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் முருகன் என்ன பண்ணுறாரு, ட்ராக்கில் ஓடி வராரு. அப்படி ஓடி வரும்போது அவருடைய கால் பார்த்திங்கன்னா 2 ட்ராக்குக்கும் இடையில மாட்டிக்கிது. அப்போது எதிர்த்தாப்பில் ஒரு ட்ரெயின் வருது. இங்கே சிவராம் முருகனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் அவருடைய காலை எடுக்க முடியல. ஸோ ட்ரெயின் கிட்ட வருது. அந்த சமயத்தில் முருகனை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. ஆனால் அந்த இடத்துல ட்ரெயினில் அடிபட்டு சிவராம் இறந்து போகிறாரு. முருகன் இங்கே கதறி அழறாங்க. இன்னொரு பக்கம் சிவராமனை தேடி வெற்றி, துளசி 2 பேரும் பைக்கில் வந்துட்டுருக்காங்க. அப்படி வரும்போது இடையிலே பைக் நின்று போகுது. அப்போ தான் முருகன் இங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அப்பாவை சேர்த்துட்டு ஒருத்தர்கிட்ட ஃபோனை வாங்கி அவர்கிட்டே ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒருத்தரை எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு துளசிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. துளசி யார் என்னென்னு கேட்குறதுக்குள்ளே அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் துளசியும் வெற்றியும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது துளசிக்கு அப்பா உயிரோடு இல்லை அப்படின்ட்டு. ஸோ இங்கே துளசி கதறி அழறாங்க. துளசி அழுக, வெற்றி அழுக, இன்னொரு பக்கம் முருகன் அழுக. அப்போ தான் முருகன்கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத துளசியும் வெற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. டாக்டரும் வராரு. அவரை வந்து பார்க்க முடியாது, அவருடைய உடல் வந்து செதஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னதும் இங்கே கதறி தான் அழறாங்க, துடிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. அந்த சமயம் அஞ்சலி துளசிக்கு கால் பண்ணி அப்பா அப்பா சேஃபாக இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா உயிரோடு இல்லை, நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் அஞ்சலி கதறி அழறாங்க. ஸோ அதை பார்த்த மகேஷ் மாமாவுக்கா இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லி அவர் உள்ளுக்குள்ளே அந்த விஷயத்தை வச்சுருந்தாலும் வெளியில் அவர் நடிக்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் துளசி அலை, வெற்றி அலை, அதே சமயம் எபிசோடையும் முடிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு எபிசோடு அப்படின்னு பார்க்கும்போது சிவராம் இறந்துட்டாரு அப்படின்றதான். அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.